வணக்கம். மாதகிருஷ்ணா அகாடமி வழங்கும் பேசிக் இன்ஜினியரிங் பார்ட் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இதில் டிஎன்இபி ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதில் பேசிக் இன்ஜினியரிங் காமன் டு ஆல் சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பார்ட்டில் கிரிச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கிரிச்சாஃப்ஸ் கரண்ட் லா, இந்த ஓம்ஸ் லா, இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்கியூட்ஸ். ஓகே, ஸோ ஏசி சர்க்கியூட்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. ஸோ இந்த சைனசாய்டல் வேவ் ஃபார்ம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த சைனசாய்டல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஸோ டிசி அப்படின்னா எந்த வேல்யூ டைம் வேல்யூக்கு எடுத்தீங்க அப்படின்னாலும் அதனுடைய வோல்டேஜ் வேல்யூ கான்ஸ்டன்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து இருக்காதுங்க. ஏசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டானியஸ் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ வி ஆஃப் டி ஈக்குவல் டு விஎம் காஸ் ஒமேகா டி பிளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த தீட்டாவோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஸோ இதனுடைய வேவ் வந்து என்ன ஆகிட்டே இருக்குங்க, மினிமம்லேருந்து மேக்ஸிமம் போய் மறுபடியும் மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ்ல மேக்ஸிமம் போய் மறுபடியும் ஜீரோக்கு வருங்க. எகைன் மேக்ஸிமம் மினிமம் ஜீரோ. ஸோ இந்த மாதிரி வேவ் ஃபார்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏசி சர்க்யூட்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டயக்ராம் பேருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஸோ வோல்டேஜ் அல்லது கரண்ட்டை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம்க்கு வந்து ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா வேவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஸோ பிளஸ்ல வரக்கூடிய ஆஃப் சைக்கிள் பேரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ்ல வரக்கூடிய ஆஃப் சைக்கிள் பேரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளும் சேர்ந்ததுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட், அதைத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்றாங்க ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட்டிங் சைன் டு கொசைன். ஸோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இது ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கரண்ட் ரிலேஷன் வோல்டேஜ் ரிலேஷன் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஜஸ்ட் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியதில்லை, ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சைன் ஒமேகா டி அப்படின்னா சைன் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி, மைனஸ் காஸ் ஒமேகா டி அப்படின்னா காஸ் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி. தட் மீன்ஸ் சைன்லேருந்து நம்ம ஒரு 180 டிகிரியை ஆட் பண்ணணும் அப்படின்னா சைன் ஒமேகா டி கிடைக்கூடியதா இருக்குங்க, மைனஸ்ல கிடைக்கூடியதா இருக்குங்க. அதுவே சைன் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் 90 டிகிரி கொடுத்தோம் அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ் ஒமேகா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காஸ் ஒமேகா டி இருக்குங்க, அது கூட பிளஸ் 90 மாத்தணும் அப்படின்னா மைனஸ் சைன் ஒமேகா டியா மாறுங்க. காஸ் ஒமேகா டி இருக்குங்க, அது கூட மைனஸ் 90 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளஸ் சைன் ஒமேகா டியா மாறக்கூடியதா இருக்குங்க. இதே சைன் ஒமேகா டி இருக்கு, அது கூட பிளஸ் 90 ஆட் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டியா மாறக்கூடியதா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைன் கூட வேல்யூ 90 டிகிரி ஆட் பண்றப்ப அதனுடைய வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சம் மாதிரி கொடுத்துக்கிறோம். இதுல வந்து பாருங்க, இப்போ நமக்கு 5t plus 10 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 plus 10 அப்படின்னா 100 டிகிரின்னு ஆட் பண்ணிக்கலாம். சிமிலர் மேனர் ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா v1 v2 வந்து 230 டிகிரி என்ன ஆகுதுங்க லேக் ஆகுது. அப்படிங்கிறப்ப அந்த 30 கூட மைனஸ் 230 போட்டோம்னா மைனஸ் 260 மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆங்கிள் கரெக்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுங்க. ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைன் ஒமேகா டி கூட பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி சேர்த்தணும் அப்படின்னா மைனஸ் சைன் ஒமேகா டியா மாறுங்க. அதே மாதிரி காஸ் ஒமேகா டி கூட பிளஸ் ஆர் மைனஸ் 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டியா மாறக்கூடியதா இருக்குங்க. ஓகே, காஸ் ஒமேகா டி பிளஸ் 90னா மைனஸ் சைன் ஒமேகா டி, காஸ் ஒமேகா டி மைனஸ் 90னா பிளஸ் சைன் ஒமேகா டி வரக்கூடியதா இருக்குங்க. இதுவே காஸ் ஒமேகா டி பிளஸ் 90னா பிளஸ் காஸ் தீட்டா வருங்க. சைன் ஒமேகா டி மைனஸ் 90னா காஸ் ஒமேகா டி வரக்கூடியதா இருக்குங்க. ரைட், இப்போ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி சோர்ஸ் இருக்கு, அதில் ஒரு இண்டக்டிவ் லோடு ஒரு ரெசிஸ்டிவ் லோடு. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்எல் சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்எல் சீரிஸ் சர்க்கியூட்ல எல் இண்டக்டன்ஸ்ல ஏற்படக்கூடிய வோல்டேஜ் டிராப் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல் இன்டூ டிஐ டிவைட் பை டிடி பிளஸ்
R ரெசிஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது என்னன்னு சொல்லலாம்னா R into I equal to Vm cos omega t அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. So instantaneous value it is equal to I1 cos omega t plus I2 sin omega t அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. ஓகே. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா it is equal to I1 அப்படிங்கிறது எதுங்க? So R omega m divided by R square plus omega L square into cos omega t plus omega L Vm divided by R square plus omega square L square into sin omega t. That means resistance வழியா ஏற்படக்கூடிய current plus inductance வழியா ஏற்படக்கூடிய current. So இதை வந்து complex formல நம்ம எழுதுறதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா E I J omega theta அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா cos theta plus J sin theta அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. So cos theta plus J sin theta அப்படிங்கிறத நம்ம என்னன்னு எழுதிக்கலாங்க e power J theta அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே. So இப்போ phasor definitions. So time with respect to V1t நம்ம என்னன்னு சொல்லாங்க V1 cos omega t plus theta 1 அப்படின்னு சொல்லி சொல்லாங்க. So இத phasor representation represent பண்றப்ப V1 is equal to V1 angular of theta 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே. இப்போ Z1 is equal to என்ன வருங்க Z1 into e power J theta 1 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். So இதே மாதிரி Z2 க்கு Z3 க்கு நம்ம Z1 Z2 க்கு வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் மேனர்ல நம்ம சொல்லிக்கலாங்க. ரைட். So இப்போ இது ரெண்டு இருக்குங்க. ரெண்டு Z இருக்கு அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப என்ன பண்ணிக்கலாம்னா Z1 Z2 e power J theta 1 plus theta 2 ன்னு எழுதிக்கலாங்க. அதுவே Z1 divided by Z2 ன்னு எழுதுறோம் அப்படின்னா Z1 divided by Z2 into e power J into omega 1 minus theta 1 minus theta 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா பிளஸ்ன்னு எழுதிக்கலாம், டிவைட்ல இருந்துச்சுன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்க. ஆட் பண்றப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா Z1 cos omega theta 1 Z2 cos theta 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதே மாதிரி எழுதிக்கலாங்க. ரைட். சோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஃபேசர் சிம்பிளிஃபிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். ஓகே. சோ இப்போ ப்ராப்ளம் ஒரு 1 மார்க் ப்ராப்ளம் தான் நமக்கு மல்டிபிள் சாய்ஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கலாம், செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கலாம். சோ அதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா V1t of t is equal to 20 cos omega t minus 45 ன்னு இருக்குங்க. அதே V2t is equal to என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 cos omega t plus 16 இருக்குங்க. சோ இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபேசர் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு என்ன பண்ணிக்கலாங்க 20 angle of minus 45 degree plus 10 angle of minus 30 degree. இப்போ ரெக்டாங்குலர் டு போலாரா மாத்திக்கலாங்களா? சோ இப்போ மாத்திட்டோம் அப்படின்னா 14.14 minus J 14.14 plus 8.660 minus J5 இருக்குங்க. இதை ஆட் பண்றப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மறுபடியும் மாத்திக்கலாங்க. சோ 29.97 angular of minus 39.7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க. சோ இதை நம்ம ஃபார்மட்ல எழுதுறப்ப எப்படி எழுதலாங்க 29.97 cos omega theta minus 39.7 அப்படின்னு சொல்லி எழுதலாங்க. ஓகே. சோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு வோல்டேஜ் சோர்ஸை நம்ம என்ன பண்றோங்க ஆட் பண்றோம். ஓகே. சோ இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபேசர் ஃபார் ரொட்டேட்டிங் வெக்டாருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா Vt is equal to Vm cos omega t plus theta அப்படின்னு எழுதலாங்க. அத V is equal to என்னன்னு எழுதலாங்க Vm angular of theta. சோ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஃபார்மட் Vt is equal to Vm cos omega t plus theta ன்னு இருந்துச்சு அப்படின்னா V is equal to Vm angular of theta அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசில வந்து நம்ம மூணு டைப் ஆஃப் லோட் யூஸ் பண்றோம். ரெசிஸ்டிவ் லோட், இண்டக்டிவ் லோட், கெபாசிட்டிவ் லோட். சோ அதோட பேஸ் பண்ணி இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சோ VL is equal to ZL IL, VR is equal to ZR IR, VC is equal to ZC IC. ஓகே. இதுல ZL அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா J omega L. J omega L எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி இண்டக்டிவ் லோட் அப்படின்னா லாகிங்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ZR is equal to R angular of 0 டிகிரி. சோ அப்ப யூனிட்டி பவர் ஃபேக்டர் மெயின்டைன் ஆகக்கூடியதா இருக்குங்க. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இன் ஃபேஸ்ல இருக்கறனால 0 டிகிரி. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கெபாசிட்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 divided by J omega C. சோ டிவைட் பைல இருக்கறனால -90 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க மார்க் பண்ணிக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா
இம்பிடன்ஸ். ஸோ 3 டைப் ஆஃப் லோடுக்கும் நம்ம இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்போ ஸோ இந்த ஏசி சர்க்கியூட்ல 3 டைப் ஆஃப் லோட் சொன்னோம் இல்லைங்களா, ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர். ஸோ அதனுடைய வோல்டேஜ், கரண்ட், பவர் இது 3 எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டர் எடுத்துக்கலாங்க. ஸோ VT is equal to Vm cos omega t, IT is equal to Im cos omega t. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்டும் சரி வோல்டேஜும் சரி ரெண்டுமே இன் ஃபேஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ பவர் P is equal to VI, அப்போ VT into IT போட்டோம் அப்படின்னா Vm Im cos ஸ்கொயர் ஒமேகா t. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் பவர்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இதே இண்டக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 டிகிரி என்னவா இருக்குங்க, லேகிங்ல இருக்குங்களா. ஸோ அப்போ 90 டிகிரி லேகிங்ல இருக்கிறப்ப காஸ் ஒமேகா டி மைனஸ் 90னா பிளஸ் சைன் ஒமேகா டிங்களா. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா VT is equal to Vm cos theta, IT is equal to Im sin theta. ஸோ அது நம்ம எதுக்காக படித்தோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணுறதுக்காக தான் படிச்சுக்கிறேங்க. அப்போ PT is equal to VT IT. அப்போ VTக்கு பொதுவாக என்ன எழுதலாங்க, Vm, ITக்கு பொதுவாக Im cos ஒமேகா டி இன்டு sin ஒமேகா டி. ஸோ நமக்கு லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம் cos ஒமேகா டி இன்டு sin ஒமேகா டி என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாங்க, sin 2 ஒமேகா டி டிவைட் பை 2 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ இங்க எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Vm Im டிவைட் பை 2 இன்டு sin 2 ஒமேகா டி அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. இதுவே கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன லோடுங்க, லீடிங்கா லேகிங்கா, லீடிங் பவர் ஃபேக்டர். ஸோ லீடிங் பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறப்ப 90 டிகிரி பிளஸ்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து I minus Im sin omega t கிடைக்குங்க. ஸோ VT is equal to Vm sin cos omega t, IT is equal to minus Im sin omega t, PT is equal to VT IT. ஸோ ஈக்குவல் டு பவர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் Vm Im cos omega t into sin omega t. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் cos omega t into sin omega t என்னன்னு எழுதலாம், sin 2 omega t divided by 2 அப்படின்னு எழுதலாங்க. அப்போ மைனஸ் Vm Im divided by 2 into sin 2 omega t. ஸோ இப்போ இந்த பவர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஹாஃப் பவர் பாசிட்டிவ்லையும் ஹாஃப் பவர் நெகட்டிவ்லையும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ ரியல் பவர் ஆவரேஜ் பவர் என்னவா இருக்குங்க, 0 அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதா இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக பவர் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாங்க. ஸோ VT is equal to Vm cos omega t, IT is equal to Im cos omega t minus theta அப்படின்னு எழுதலாங்க. ஸோ ஜென்ரல் பவருக்கான ஃபார்முலா PT is equal to என்ன வருங்க, Vm Im divided by 2 cos theta into 1 plus cos 2 omega t plus Vm Im divided by 2 sin theta into sin 2 omega t அப்படின்னு கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ நமக்கு 1 செகண்ட். ஓகே, ஒரே நிமிஷங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பவர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குங்க, ஸோ ரியல் பவர், ரியாக்டிவ் பவர், அப்பரண்ட் பவர், இது மூணுமே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மூணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரல் பவர் ஈக்குவல் டு PT ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா VRMS IRMS இன்ட்டு காஸ் தீட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் பவருக்கான ஃபார்முலா. அதுவே ரியாக்டிவ் பவர் அப்படின்னா VRMS IRMS இன்ட்டு சைன் தீட்டா, அப்பரண்ட் பவர் அப்படின்னா VRMS IRMS ஸ்கொயர் மட்டும் வரக்கூடியதா இருக்குங்க. அதாவது VRMS இன்ட்டு IRMS இருக்கக்கூடியதா இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ பவர் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட் பார்க்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா R இருக்கு, L இருக்கு, இது ரெண்டும் சீரீஸா இருக்கப்ப அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர் RLC மூணும் சீரீஸா இருக்கக்கூடிய ஒரு ரெசனன்ஸ் சர்க்யூட் தான் இது. ஸோ ரெசனன்ஸ் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா XL equal to XC. ஸோ எந்த கண்டிஷன்ல XL-ம் XC-யும் ஈக்குவலா இருக்கோ அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க, ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டரும் இண்டக்டரும் டேலி ஆயிரும். ஸோ ரெசிஸ்டிவ் லோடு மட்டும் அங்க இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அந்த டைம்ல மேக்சிமம் கரண்ட் ஃப்ளோ ஆகுங்க, இம்பிடன்ஸ் எப்படி இருக்குங்க, மினிமமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ வோல்டேஜும் கரண்ட் எப்படி இருக்குங்க, இன்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ வோல்டேஜும் கரண்ட் இன்ஃபேஸா இருந்துச்சுன்னா என்ன பவர் ஃபேக்டருங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டர்.
ஸோ அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ல என்ன பவர் ஃபேக்டர்ல இருக்குங்க, யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பவர் வந்து அக்கர் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா 3 பாயிண்ட் சேம் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஒன் கொடுத்துட்டு ஸோ விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அப்படிங்கிற மாதிரி நாட் ரிலேட்டட் டு திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ரெசனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாங்க. அதர்வைஸ் ஸோ இதுல ஏதாவது ஸோ மேக்ஸிமம் பவர் எப்போ அக்கர் ஆகும் ரெசனன்ஸ் கண்டிஷன்லையா, ஸோ XYZ ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்கலாங்க. ஸோ அப்போ இந்த ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன்ஸ் வந்து இதுதான். அதே மாதிரி ஒரு சர்க்யூட்ல ரெசனன்ஸ் அக்கராச்சு அப்படின்னா அந்த இடத்துல இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் வரலாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ பார்த்துக்கலாங்க. ஓகே, ஸோ இப்போ RLC சீரிஸ் சர்க்யூட்ல ஸோ R பிளஸ் JXL மைனஸ் JXC. ஸோ இப்போ இந்த XL ஈக்குவல் டு XC அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருங்க, ரெண்டு ஜீரோ ஆயிரும், R மட்டும் தான் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ டோட்டல் இம்பிடன்ஸ் என்ன கிடைக்கும், R மட்டும் கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ கரண்ட் அட் ரெசனன்ஸ் பொசிஷன்ல VM by R மட்டும் தான் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதனால மேக்ஸிமம் கரண்ட் அக்கர் ஆகுதுங்க. ஓகே, ஸோ இந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நமக்கு ஒமேகா நாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னா 1/√LC இன்ட்டு ரேடியன்ட்ல இருக்கக்கூடியதா இருக்குங்க. இதே ஃப்ரீக்வன்சி F நாட் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2π√LC. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு என்னன்னா 2πfங்க. ஸோ அந்த 2πfல f மட்டும் வச்சுட்டு இங்கிட்டு இருக்கக்கூடிய மல்டிபிகேஷன்ல இருக்கிற 2π இங்கிட்டு வரப்ப என்ன ஆயிருங்க, டிவைட் ஆயிரும். அதுதான் வந்து F நாட் ஈக்குவல் டு என்ன வருங்க 1/2π√LC. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1/√LC. இந்த ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும் 2πf. ஸோ அதுல f லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வச்சுட்டு 2π வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டாந்தோம் அப்படின்னா டிவைடட் பைல வருங்க. ஸோ அதுதான் 1/2π√LC. நெக்ஸ்ட், ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா half hour frequency. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில half hour frequency அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் பவர்ல half hour இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/√2 அப்படிங்கிற வேல்யூ ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இது வந்து மினிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, மேக்ஸிமம் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கக்கூடியதா இருக்குங்க, ஒமேகா 1 ஒமேகா 2. ஒமேகா 1க்கு வந்து பாத்தீங்கன்னா -R/2L plus square root of R/2L square plus 1/LC radians. So omega 2 is equal to என்ன வருங்க, R/2L plus square root of R/2L square plus 1/LC அப்படின்னு சொல்லி கிடைக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இப்போ பேண்ட் வித் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பீட்டா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா R/L அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்பர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி போட்டீங்க அப்படின்னா பேண்ட் வித் கிடைக்கும். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் வேல்யூ மட்டும் இருக்கு, பேண்ட் வித் கைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா R/L போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க பேண்ட் வித் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியுங்க. ஓகே, ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இதான் கரண்ட் ரெஸ்பான்ஸ் கர்வ். ஸோ இந்த கரண்ட் ரெஸ்பான்ஸ் கர்வ்ல 1/√2ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் 0.707 வோல்ட் அல்லது கரண்ட்னு இருக்குங்க. அந்த இடத்துல VM/Rன்னு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து மீட் ஆகக்கூடிய ஒமேகா 1 லோயர் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா 2 ஹையர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றாங்க பேண்ட் வித் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ Q ஃபேக்டர். ஸோ Q ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா நாட் டிவைடட் பை பீட்டா. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்லாங்க ஒமேகா நாட் L/R அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதை வந்து Q ஃபேக்டர் எதுக்கு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ஷார்ப்னஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கர்வ், அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டர் Q அப்படின்னு சொல்லி நாம சொல்றேங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த Q ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பேண்ட் வித் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ லீஸ்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா பேண்ட் வித் எப்படி இருக்குங்க, ஸோ ஷார்ப்னஸ் வந்து கம்மியா இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோயர் வேல்யூக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜர் பேண்ட் வித் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஹையர் வேல்யூக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் பேண்ட் வித் இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ மீடியம்க்கு வந்து பாத்தீங்கன்னா செலக்டிவிட்டி மீடியமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே, இந்த Q ஃபேக்டர் யூஸ் பண்ணி தான் இப்போ எப்படிங்க 98.4 93.5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃப்ரீக்வன்சிஸ் மேட்ச் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை பேண்ட் வித்த சூஸ் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Q ஃபேக்டர் தான். ஸோ அந்த Q ஃபேக்டரை பொறுத்து தான் நம்ம அந்த பேண்ட் வித் வந்து செலக்டிவிட்டின்னு வந்து எப்படி இருக்குங்க
சேஞ்ச் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா parallel ரெஸ்பான்ஸ் பார்க்கலாங்க. ஸோ parallel ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா RLC 3 காம்பனண்ட்டும் parallel ஒரு ஏசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், இம்பிடன்ஸ் கால்குலேட் பண்ணணும். parallel ரெசனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கால்குலேட் பண்றோங்க, அட்மிடன்ஸ் கால்குலேட் பண்றோம். எப்போ ஒமேகா சி ஈக்குவல் டு ஒமேகா சி ஈக்குவல் டு 1 by ஒமேகா எல் வருதோ அப்பதான் வந்து ரெசனன்ஸ் வந்து மீட் ஆகக்கூடியதா இருக்குங்க. ஸோ அப்போ டோட்டல் y1 plus y2 plus y3 அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 by r plus j ஒமேகா c minus 1 by ஒமேகா l அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ எப்போ வந்து நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அக்கர் ஆகும், ஒமேகா c is equal to ஒமேகா l. ஸோ அப்போ இந்த இதுல கண்டிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரெசனன்ஸ் கண்டிஷன்ல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டக்டன்ஸ் g மட்டும் இருக்கக்கூடியதா இருக்குங்க. அதே மாதிரி the value of current வந்து எப்படி இருக்குங்க, மினிமமா இருக்கக்கூடியதுங்க. ஸோ மேக்ஸிமம் அட்மிட்டன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுங்க, மினிமமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஸோ மினிமம் அட்மிட்டன்ஸ் இருக்கிறனால இதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ எப்படி இருக்குங்க, மினிமமா இருக்கக்கூடியதா இருக்குங்க. பட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ஆர் சேம் இன்ஃபேஸா இருக்கிறனால parallel ரெசனன்ஸ் கண்டிஷன்லயும் பவர் ஃபேக்டர் என்னவா இருக்குங்க, யூனிட்டியாக இருக்கக்கூடியதா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா நாட் 1 by root of LC. ஸோ அதுல வந்து R by L யூஸ் பண்ணணும், இதுல 1 by root of LC. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் ஒமேகா 1 ஒமேகா 2 பாத்தீங்கன்னா -1 by root 2 RL RC plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 by 2 RC ஸ்கொயர் plus 1 by LC. ஸோ இதே இதுல மைனஸ் மட்டும் இல்லாம வந்துச்சு அப்படின்னா அது என்னதுங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 2. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சீரிஸ் ரெசனன்ஸ், பேரலல் ரெசனன்ஸ், ஏசி சர்க்யூட்னுடைய பேசிக், அதனுடைய ஃபார்முலாஸ் இதெல்லாமே பார்த்தங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 phase சர்க்யூட்ஸ். ஸோ நம்ம 3 phase சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.